ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், SRH ஃபுட் சேனலின் அன்பான வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், வெங்காயம் புதினா துவையல் தான் ரெடி பண்ணியிருக்கேன். ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், சூடான சாதத்துக்கு நெய் விட்டு நல்லெண்ணெய் விட்டு சாப்பிட்லாம். இங்கே பாருங்கள், துவையல் இட்லி, தோசை, சப்பாத்திக்கு, அடைக்கெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், நான் ரைஸுக்கு தான் இந்த துவையல் ரெடி பண்ணியிருக்கேன். குழந்தைங்களாம் வச்சுருந்தா நெய்யை விட்டு கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், 2 டீஸ்பூன் நல்லெண்ணெய் தான் விட்டுருக்கேன். 3 டீஸ்பூன் முழு உளுந்து, வெள்ளை உளுந்து, 1/2 டீஸ்பூன் தனியா, காஞ்ச மிளகாய், வரமிளகாய் ஒரு 9 நம்பர். நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம். இது செஞ்சுக்கோங்க. நல்லா செவக்க வதக்கி வச்சு அப்படியே நம்ம அரைக்க போகிற ஜாரில் மாற்றிக்கலாம். இங்கே பாருங்கள், எண்ணெய் அப்படியே இருக்குது. அதே எண்ணெயிலேயே ஒரு வெங்காயம், நம்ம வதக்கின பாத்திரத்திலே தான். எண்ணெய் இல்லைன்னா இன்னும் 1 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுருங்க. இதில் எண்ணெய் இருக்குது, அப்படியே விட்டுட்டேன். இன்னும் 1 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுடலாம். பாதி அளவுக்கு வெங்காயம் வதங்கினா போதும். இந்த அளவுக்கு இருந்தால் போதும். ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி தான் வச்சுருக்கேன். ரெண்டு கொத்து கருவேப்பிலை, நல்லா வதங்கட்டும். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, இங்கே பாருங்கள், நல்லா வதங்கிருக்கு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆறுனதுக்கப்புறம் ஜாரில் சேர்த்து அரைச்சிடலாம். இந்த துவையலுக்கு தகுந்த கல் உப்பு கொஞ்சமாக சேர்த்து அரைங்க. ஃபைனலாக செக் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். இதை ஃபஸ்ட்டு அரைச்சிடலாம். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், ஒரு நெல்லிக்காய் சைஸு, அரை நெல்லிக்காய் சைஸுக்கு புளி தண்ணியில், சுடு தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். இந்த தண்ணி தான் யூஸ் பண்ணிக்கணும். இங்கே பாருங்கள், ரொம்ப தண்ணி விட்டுறக்கூடாது துவையல் அரைக்கிறதுக்கு. இந்த புளியும் அப்படியே சேர்த்துடலாம். இங்கே பாருங்கள், அது கூடவே நம்ம வதக்கி வச்சுருக்கிற எல்லாமே சேர்த்துடலாம். இங்கே பாருங்கள், அப்படியே குறப்பாக தண்ணி விடக்கூடாது. அந்த புளி தண்ணி கொஞ்சோண்டு 2-3 டீஸ்பூன் இருக்குது பாருங்கள், அதை மட்டும் சேர்த்துக்கலாம். விட்டு விட்டு அரைச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு இருந்தால் போதும். உப்பு இருக்கான்னு இன்னொரு டைமு இங்கே பாருங்கள், உப்பு இருக்கான்னு பார்த்து செக் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், சூப்பரான வெங்காய புதினா துவையல் தான் ரெடி பண்ணியிருக்கேன். ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், பூண்டு சட்னி தான் ரெடி பண்ணியிருக்கேன். ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பூண்டு சட்னி இட்லி, தோசை, சப்பாத்திக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. தண்ணி விடக்கூடாது. இங்கே பாருங்கள், எண்ணெயிலே தான் நான் ரெடி பண்ணியிருக்கேன். ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சோண்டு எண்ணெய் விட்டு தொட்டு சாப்பிட்டாலே அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், இந்த பூண்டு சட்னி 1 வாரத்துக்கு வச்சுருந்து சூப்பராக எடுத்து வச்சு சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவே நல்லாயிருக்கும். கைப்படாமல் வச்சுருங்க. பாருங்கள், பாத்திரம் வச்சுருக்கேன். 4 டீஸ்பூன் வெள்ளை எள்ளு, இதை அப்படியே நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துடலாம். இங்கே பாருங்கள், நல்லா வறுத்தாச்சு.
அப்படியே அரைக்க போகிற ஜார்லேயே சேர்த்துடலாம். இங்கே பாருங்கள், 3 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். 1 கப் அளவுக்கு பூண்டு, ஒரு 6-7 பூண்டு தோல் நீக்கி எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், முழு பூண்டாக தோல் நீக்கி எடுத்து வச்சுருக்கேன். இது பாருங்கள், 2 கைப்பிடி அளவுக்கு வேர்க்கடலை, தேங்காய், கொப்பரை தேங்காய் 1/4 கப்புக்கு எடுத்துக்கணும். 1 டீஸ்பூன் சீரகம். இங்கே பாருங்கள், இது கூடவே 2 டீஸ்பூன் தனியா. அதில் ஒரு 3 நிமிஷம் வதங்கட்டும். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், 10 மிளகாய் எடுத்துருக்கேன். நடுவில் இருக்கிற விதையெல்லாம் நீக்கிட்டேன். இங்கே பாருங்கள், 2ஆக கட் பண்ணியிருக்கேன். இதுவும் சேர்த்து நல்லா ஒரு 3 நிமிஷம் வதங்கட்டும். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், நல்லா வதக்கியாச்சு. ரொம்ப தீச்சிடக்கூடாது. பூண்டெல்லாம் இந்த மாதிரி தான் இருக்கணும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. சூடு ஆறுனதுக்கப்புறம் ஜாரில் சேர்த்து அரைச்சிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், மாங்காய் ஊறுகாய் தான் எடுத்துருக்கேன். சூடு ஆறிடுது. அப்படியே எடுத்து ஜாரில் சேர்த்துடலாம். இங்கே பாருங்கள், எள்ளு சேர்த்துருக்கோம் பாருங்கள், அப்படியே சேர்த்துருங்க. இங்கே பாருங்கள், எல்லாமே சேர்த்தாச்சு. தூள் உப்பு. இங்கே பாருங்கள், 1/4 டீஸ்பூன் மாங்காய் ஊறுகாய். இங்கே பாருங்கள், காஞ்ச மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், 1/2 டீஸ்பூன். காஞ்ச மிளகாய் வேறு இருக்குது. பூண்டு சட்னிக்கு காரம் வச்சா தான் நல்லாயிருக்கும். கொரப்பாக அரைச்சிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், நல்லா கொரப்பாக அரைச்சாச்சு. இங்கே பாருங்கள், இதில் எண்ணெய் விட்டு நல்லெண்ணெய் விட்டு தோசைக்கு தொட்டு சாப்பிட்டா அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். ரைஸ் கூடயே சாப்பிட்லாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், சூப்பரான பூண்டு சட்னி தான் ரெடி பண்ணியிருக்கோம். ரொம்பவே நல்லாயிருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.